சைக்காலஜிஸ்ட் வெண்டிலா மேம் கிட்ட நான் கேட்குறேன். அறிவழகன் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா ப்ரூஃபே இல்லாத இடத்துல ப்ரூஃப் கேட்குறாரு. உன்னை இவங்க 2 பேர் தனியா இருந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்போ ஏன் வரலன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க மிரட்டினதெல்லாம் தெரியாது. இன்னொன்று இந்த பொண்ணு பயந்து தான் அங்கே இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் மிரட்டினதாவே இருக்கட்டும் மேம். அப்படியெல்லாம் நீ சொல்ல முடியாது. மிரட்டினதாவே இருக்கட்டும். நீ என்ன இருன்னு சொல்லாதப்பா. ஒரு நிமிஷம். நான் நிறைய கேட்டுட்டேன். நீ பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். என்ன பேச விடுறியா? எல்லாருமே நீ வந்து ஒரு நிமிஷம். எல்லா ஆண்களும் யூஸ் பண்ற வார்த்தை நீ யூஸ் பண்ணாத. பெண்களுக்குன்னு வந்துருச்சுன்னா எல்லாரும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. இதே மேடையில ஒரு ஆணுக்கு இதே மாதிரி நடந்த போது அந்த ஆணுக்கு நாங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். வேணும்னா நீ போய் எபிசோட்ஸ் பாரு. நாங்கள் பேசுகிறோம், நீ வெயிட் பண்ணு. நீ பேசினதெல்லாம் கேட்டாச்சு. அவனுடைய படபடப்பு, அவனுடைய நர்வஸ்னஸ்ஸு, இது எல்லாத்துலேயுமே. ஏன்னா முதல்ல ஐ கான்டாக்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு நேராக இந்த பொண்ணு வந்து சொல்லும்போது இருந்த அந்த ஒரு ஐ கான்டாக்டு, அதில் ஒரு ஜென்யூனிட்டி வந்து அவன் வந்து பேசும்போது சுத்தமாக இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொண்ணு சொல்கிறதுல அவன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? இப்போ வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும் 17 வயசு பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும்ன்றதுனால தான் இந்த திருப்பி அனுப்பணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அனுப்பிச்சிட்டான். இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது அவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த பதட்டம் என்னன்னா அவன் மேலே எந்த தப்பும் போயிடுமோ, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ. ஏன்னா அவங்க இமோஷ்னலாக இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து நம்ம நம்பி வந்துட்டோம், நம்ம அப்பா அம்மா வேண்டான்னு இவனை நம்பி வந்துட்டோம், இப்போ அடிக்கிறான் உதைக்கிறான், நான் போனால் அவங்க ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ, என்ன பண்ணலாம், இல்லை கூட இருந்து திருத்தலாமா, இல்லை கூட இருந்து கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கலாமான்ற ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணு இந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கலாம். ஒரு சரி இந்த நம்ம விரும்பி வந்த பையன் தானே அப்படின்ற மாதிரி வந்திருக்கான். உனக்கு குடிப்பழக்கம் இருக்குதா? உன்னதான்ப்பா அறிவழகன், உனக்கு குடிப்பழக்கம் இருக்கா? இந்த வயசுலேயே உனக்கு குடிப்பழக்கம், குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமா இது? இவர் பேசுறது எப்படி இருக்குன்னா, அதாவது நான் எந்த தப்பும் பண்ணல, இல்லை பண்ணியிருந்தாலும் அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது சொல்றாரு. இல்ல மேம், அவர் வந்து குடிப்பழக்கம் இருந்து அந்த பிள்ளையை அடிச்சிருக்கிறாரு, அதுவும் பிரெக்னென்டான லேடியை எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன யூஸ்? இதை வந்து இப்படி சொல்லி என்ன யூஸ்? அந்த பொண்ணுக்கு கை குழந்தைய வச்சிருக்குது. ஓகேங்களா? அந்த குழந்தைய கூட நான் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைய அப்பாவோட இருக்கணுன்றது தான் அந்த பொண்ணுடைய ஆசை. ஆனால் அந்த குடும்பம் தாங்க முடியல. பெரியவங்கன்ற மரியாதை கிடையாது. ஸோ அவருடைய வளர்ப்பு இதில் தெரியுது, எந்த அளவுக்கு அவர் வந்து மரியாதை கொடுத்து பழகிற ஆளுன்னு இதில் தெரியுது. நாக்கு கடிக்கிறாரு, இவரே அடிக்க போகிறாருன்னா அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக அடி வாங்கியிருக்கும் அந்த பொண்ணு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப அப்யூசிவான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை வளர்றதோ இல்லை இந்த பொண்ணு, ஏன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசு, பொண்ணை வந்து ரொம்ப மனநிலையாகவும் பாதிக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ரொம்பவே பாதிச்சிருக்கும். ரொம்ப எனக்கு அந்த பொண்ணை வந்து அவங்க காலில் விழும்போது எனக்கே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணுடைய சேஃப்டியும் பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு சேர்ந்து வாழ்கிற அந்த ஒரு சஜஷன் வந்து நான் கொடுக்க விரும்பலை. ஆக்சுவலாக இவர் பண்ணது பேரை பார்த்தாலே இங்கே நம்ம விசிபிளாக பார்த்தாலே இவர் என்னென்ன பண்ணுறாருன்றது ஆப்வியஸாக எல்லாருக்குமே அக்வர்டாக தெரியுது. ஏன்னா இவர் இங்கவே லைக் டவுரி ப்ரொஹிபிஷன் மாதிரி அவரை டார்ச்சர் பண்ணுறாரு. நீங்கள் 10,000 போட்டு விட்டேன்னு சொன்னீங்களே, எங்கே போட்டு விட்டீங்க காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுறாரு. மேம் அவர் போய் சொல்றாரு மேம். அதனால தான் நான் சொன்னேன், நானே எவ்வளோ போட்டுன்னு எனக்கு தெரியும், போட்டுட்ட உனக்கும் தெரியும் சார், எனக்கும் தெரியும், போட்டுட்ட உனக்கும் தெரியும், அப்புறம் ஏன் போய் சொல்லணும்? ஆல்மோஸ்ட் 1.5 hours நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க. நீங்க பேசுறப்ப நாங்க ஏதாவது இன்டரப்ட் பண்ணோமா? இல்ல மேம், நீங்க ஒரு 10,000 நான் போட்டு விட்டேன்னு சொல்றாரு. பிரசவ செலவுக்கு ஒரு 10,000 போட்டு விட்டேன்னு சொல்றாரு. எவ்வளவு போட்டு விட்டாரு நான் காமிக்கிறேன் மேம். ஓகே, இப்போ நான் உங்களுடைய தாட்ல வரேன். அமௌண்ட் இங்க பிரச்சனை கிடையாது.